எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெசல்மேனியா 41ல் எந்தெந்த சாம்பியன்ஷிப்லாம் கைமாற போகுது, ஆஃப்டர் ரெசல்மேனியாவுக்கு அப்புறம் யாரெல்லாம் புது சாம்பியனாக இருக்க போகிறா அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஜான்சினா ஹீல் டர்ன் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கான எதிர்பார்ப்பே வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ ரெசல்மேனியா 41 முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் சாம்பியனாக இருக்க போகிறா, ரெசல்மேனியா 41ல் எந்தெந்த சாம்பியன்ஷிப்லாம் கைமாற போகுது, யாரெல்லாம் புது சாம்பியனாக ரெசல்மேனியா மாற போகிறா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கு நடக்க போகிற ஸோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண போகிறாரு. லாஸ் பண்ணி ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ WWE வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக மாற போகிறாரு. ஸோ ஏன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுதான் பர்ஃபெக்ட் டைம் ஜே ஊசோ சாம்பியன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த டைம் அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா திரும்பவும் அவருக்கான வாய்ப்புன்றது கிடைக்கவே கிடைக்காது. அவர் ராயல் ரம்பிள் வின் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவரை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றிருக்காங்க. குறிப்பாக ரோமன் ரைன்ஸோட பலமுறை மோதிட்டாரு, ஏன் குந்தரோட மோதிட்டாரு. ஸோ எல்லாரும் கூடயும் மோதி வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு கிடைச்ச கடைசி ஒரு வாய்ப்பு இது. ஸோ இந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காகவோ WWE சாம்பியன்ஷிப்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கவே கிடையாது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் டிவிஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா குந்தரோட அந்த டைட்டில் ரைனும் ரொம்ப மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்கு. அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக வச்சிருக்கும் போது கூட ஒரு வேர்ல்ட் சாம்பியன் மாதிரி இருந்தார். இப்போ வேர்ல்ட் சாம்பியனாக இருக்காது, ரொம்பவே மொக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த ஸ்டோரியே ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை ஜே ஊசோ பீட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. மேபி ஜே ஊசோ ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டேட்டனை பீட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம் உமன் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகிறாங்க. சார்லட் ஃப்ளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போல்லாம் கலந்துக்கிறாங்களோ ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பியன் ஆகிடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் வந்து ஸோ அவங்க ராயல் ரம்பிளே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பெரிய ரெஸ்லரோட மோதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுவும் டிஃபனி ஸ்டாட்டனோட வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க. இப்போதைக்கு அவங்க ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரை கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிடுவாங்க. ஸோ ஜான்சினா எப்படி 17 டைம் சாம்பியன் ஆக போறாரோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 15, 16, 17 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ரெக்கார்டை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். ஸோ மேபி இந்த வருஷம் ரெசல்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் சார்லட் ஃப்ளேயர் டிஃபனி ஸ்டாட்டனை பீட் பண்ணி அவங்க நியூ உமன் சாம்பியன் வின் பண்ணுவாங்க. அவங்க 15 டைம் சாம்பியன் ஆக போகிறது 100% வந்து பார்த்தீங்கன்னா உறுதி. கண்டிப்பாக இதை WWE பண்ணுவாங்க அப்படின்றது உறுதி. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக US சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்சன் மேட்சாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஜே ஊசோ வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணும் பட்சத்தில் ஸோ அவங்களோட அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக விட்டுறக்கூடாது. ஸோ அவர் தம்பி வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணும்போது அண்ணனுக்கு ஏதாவது ஒரு சாம்பியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ US சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜிம்மி ஊசோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ மாதிரி ஒர்த்தான ஒரு ரெஸ்லர் தான். ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட் மூமெண்ட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிம்மி ஊசோக்காக உருவாக்குனது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸ் கிட்ட ஜே ஊசோ இருக்கும்போது அப்போ இவர் ஈட் மூமெண்ட்டமாக இவருக்காக உருவாக்குனது தான் அந்த ஈட்டு. அதுக்கப்புறம் அது ஜே ஊசோக்கு போயிட்டு அவர் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டாரு. இப்போதைக்கு ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணும்போது ஸோ அண்ணனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு WWE ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக்க போகிறாங்களாம். ஸோ ஜே ஊசோ வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணுவார், அதே மாதிரி ஜிம்மி ஊசோ US சாம்பியன் வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே
வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன் கொடுக்கலாம். ஸோ மேபி அதுக்கு ஒர்த்தான ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 யூஎஸ் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரியா ரிப்ளே, இயோ ஸ்காய், பியாங்கா பிளேரா அவங்க 3 பேருக்கு தான் நடக்க போகுது. ஸோ ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பியாங்கா பிளேராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஜேட் கார்கிலுக்குமான ஒரு ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு போகிறாங்க. மேபி சம்மர் ஸ்லாமில் ஜேட் கார்கில் வர்சஸ் பியாங்கா பிளேரா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கிறத விட அந்த மேட்ச் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதனால இந்த வருஷம் ரெசில்மேனியா 41 பொறுத்த வரைக்கும் இயோ ஸ்காய் வர்சஸ் ரியா ரிப்ளி வர்சஸ் பியாங்கா பிளேராக்கு நடக்க போகிற ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் மேபி பியாங்கா பிளேரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க நியூ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ரெசில்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா வர்சஸ் ஜேட் கார்கில் மேட்சை WWE வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மேபி ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா நியூ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இப்போதைக்கு பிரான் பிரேக்கர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசி சாம்பியனை வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட அந்த ஐசி சாம்பியன்ஷிப்காக ஷேமஸ் மோதினார். ஒரு பக்கம் லூட்விக் கைசர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மோதினாலும் இப்போதைக்கு ஃபின் பாலர்லேருந்து பென்டாலேருந்து ஒரு பக்கம் ஏஜே ஸ்டைலேருந்து பல பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த ஐசி சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேபி ரெசில்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரான் பிரேக்கரை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்களா. ஸோ அதனால பிரான் பிரேக்கர் அவரோட ஐசி சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா லாஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ இப்போதைக்கு ஐசி சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடர் மேட்சாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் பென்டா, ஃபின் பாலர், ஸோ பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கலந்துக்க போகிறாங்க ஷேமஸ்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி அப்படி ஒரு மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று பென்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ WWEக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஹார்ட் கோர் மேட்ச்லாம் தரமாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. அவர் கையில் ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை தூக்கி கொடுத்தா பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஷேமஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. மேபி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணி ரெசில்மேனியால ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பென்டா வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஃபைனலி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஸோ ஜான் சீனா ஹீல் பண்ணி திரும்பவும் தோத்தாரு அப்படின்னா ஸோ அதுக்கான அந்த வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நான் ஆல்ரெடி பல முறை சொல்லியிருக்கேன். ஜான் சீனா இது வரைக்கும் ரெசில்மேனியால 16 முறை மேட்ச் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் விளையாட போகிற மேட்ச் 17வது மேட்ச். 17 டைம் சாம்பியன் ஆகிறதுக்காக அந்த மேட்ச்சில் மோத போகிறாரு. ஸோ 17வது மேட்ச்சில் 17வது முறை வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணுறதுக்காக அவர் மோத போகிறாரு. ஸோ அவருக்கான வாய்ப்பு வேற லெவலில் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு மொமெண்டம் இது. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதனால 100% வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஸோ அவரு நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் வின் பண்ணி 17 டைம் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரா, ஸ்மாக் டவுன் கண்டினியூஸாக சம்மர் ஸ்லாம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ஜான் சீனா ஃபைனலி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 வந்து பார்த்தீங்கன்னா மாற போகிறாரு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் ஸோ அது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்குமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE டாக் டீம் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மேபி அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் உமன்ஸ் US சாம்பியன், உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் WWE ரெசில்மேனியா வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த முக்கியமான மேட்சஸில் இந்த சாம்பியன்ஷிப்லாம் கைமாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ரெசில்மேனியா யார் கையில் என்னென்ன சாம்பியன் இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.